சிட்டி நான் சொன்னேன் இல்லையா, அதை வந்து பாலமாக இருக்கிற கவிதா சுரேஷ், ஐ வில் ரிக்வெஸ்ட் ஹர் டு சே a few words. கவிதா, வா. இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கணும், வா. அண்ட் மற்றவெல்லாம் நீங்களாம் யூ கேன் டேக் யுவர் சீட். நான் கூப்பிடுறேன் யாரும். தேங்க்யூ, தேங்க்யூ. பிரீத்தி உட்காந்து போ. பிரீத்தி வா, பிரீத்தி வா. சாய்ராம், சாய்ராம் எங்க? சாய்ராம், சாய்ராம் நீங்கள் உட்காருங்க. இல்லை, இங்கே இன்னொரு சேர் போட்டலாம், உட்காருங்க சார். உட்காருங்க, உட்காருங்க. சாய்ராம். கர்மா ரசிகர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். ஆக்சுவலி திடீர்னு பேச சொன்னால் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கர்மாங்கிறது ஒரு அனுபவம்னு சொல்லணும். எனக்கு மட்டும் இல்லை, இதில் நடிக்கிறவங்க மற்றவங்களுக்கு மட்டும் இல்லை, ஈவன் ரசிகர்களான உங்களுக்குமே இது ஒரு அனுபவம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வர கமெண்ட்ஸை பார்க்கும்போது இட் இண்டிகேட்ஸ் தட். ஏன்னா அந்த அளவுக்கு ஆழ்ந்து ஒரு கேரக்டர்லேயும் எந்த அளவுக்கு ஆள முடியும், அந்த அளவுக்கு ஒருத்தையும் நீங்கள் ஒருத்தவாலும் கொடுக்குற கமெண்ட்ஸை பார்க்கும்போது ஐ திங்க் இட்ஸ் மோர் தென் த நார்மல் சீரியல். அண்டு நான் இந்த சீரியலில் நடிக்கிறது இட்ஸ் குவைட் அண்ட் ஆக்சிடெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா இந்த பேண்டமிக் பீரியடில் ஃபஸ்ட்டு சார் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணினார். அதை அப்லோட் பண்ணும்போது நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு இருந்தது ரசிகாஸ்டேருந்து. ஏன் இது பாதியில் நின்றுது, இதை எப்படியாவது நீங்கள் கண்டினியூ பண்ணணும், சோமசேகர கணபாடிகளுடைய குடும்பம் என்னாச்சு, அவளோட 3 பிள்ளையும் 3 பொண்ணும் என்னாச்சு, இதை மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அன்ஆன்சர்டு ஆன்சர்ஸ் இருந்தது. ஸோ அப்போ வந்து பிசி சார் ஹி அப்ரோச் மீ, கேன் யூ டூ த ரோல் அப்படின்னு அவர் கேஷுவலாக கேட்க, நானும் கேஷுவலாக சரி பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக அதோடைய ரீச் என்ன, அதோடைய இம்பேக்ட் என்னன்னு எனக்கே தெரிஞ்சுது. இது எல்லாத்துக்குமே காரணம் ரசிகர்களான நீங்கள் தான். கர்மா இஸ் கிரியேட்டிங் ஹிஸ்ட்ரி. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது, மிகைப்படுத்தலும் கிடையாது. அதில் எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இன் சர்ச் ஆஃப் த ரூட்ஸ். அதை எடுத்து செய்கிறதுல நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். இட்ஸ் ரியலி எ சேலஞ்ச் ஃபார் மீ. ஏன்னா இந்த கர்மா வந்து பேசிக்கலி அக்ரஹாரம் தான் அதோடைய பேக்ரவுண்ட், அக்ரஹாரம் தான் அதோடைய ஸ்டோரி. அதில் ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதில் 5வது ஜென்ரேஷனை போய் யார் என்ன ஏதுன்னு தேடி அந்த மாதிரி ஸ்டோரி போகும்போது நிகழ்காலத்துக்கும் நிறைய அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதுக்கும் முக்கியத்துவம் இருக்குதுன்னு கொண்டு வந்துட்டுருக்காரு. அஃப்கோர்ஸ் கதை எப்படி ஃபர்தராக போக போகிறதுன்னு எனக்கும் தெரியாது, உங்களை மாதிரி தான் நானும். இருந்தாலும் நிறைய அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ்க்கு எப்படியா இருந்தாலும் பதில் கிடைக்கணும் இல்லையா? ஸோ ஐ ஃபீல் தட் இந்த நியூ அக்ரஹாரம் த ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் உங்களை மாதிரி நானும் இன் சர்ச் ஆஃப் ருக்குபாட்டி எங்கே இருக்கா, யார் பண்ண போகிறா, எப்படி ஸ்டோரி டெவலப் ஆகுதுன்னு. சார் யார் சார் அந்த ருக்குபாட்டி? ஸோ கூடிய சீக்கிரம் அந்த விடை கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இந்த இன்ட்ரெஸ்டிங் அண்டு லவபுள் அண்டு என்ஜாயபுள் மீட்டில் உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த தருணத்தில் I wish to express my heartfelt and sincere thanks to the team, to the artist, to the technician, to the director team, and finally, எல்லாமே நீங்கள் தான். ரசிகர்களான உங்களுக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். தேங்க்யூ கவிதா. அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிஸ்டோட சார்பில் ஒரு 2-3 பேர், ஏன்னா எல்லாருக்கும் பேசணும்னு ஆசை இருக்கலாம், பட் நேரமின்மை காரணமாக அதான் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இது பண்ணியிருக்கேன். அதாவது ருக்குங்கிற கேரக்டர் நீங்கள்லாம் பார்த்துருக்கேள். நான் பிரீத்தி அப்படிங்கிற ஆர்டிஸ்ட், ஷீல் ஷேர் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. Hello, Namaskaram. Good morning to all.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வி ஆர் பேக்குன்னு சொல்கிறதுக்கு 15 இயர்ஸ்க்கு அப்புறம். 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லும்போது, நான் உள்ளே நுழையும்போது சிரிக்க வச்ச காத்தாடி சார் தான் ஞாபகம் வருது. என்னன்னா, உள்ளே வந்தோனே கிண்டல் பண்ணாரு. ஏன்னா 15 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட சார் உன் நடிப்பு மாறவே இல்ல, அதே லெவல்ல இருக்கான்னு சொல்றாரா அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு யங் டீம் ஆக்சுவலா மனசுல யங் டீம் அவங்க. அந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட்டோட நடிக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா என்னோட எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு ஆசை இருக்கும். யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்க கிட்ட லீட் ரோல் பண்ணணும். அவங்க வந்து பெருமை ஷோல்டர்ஸை தட்டுற மாதிரி ஏதாவது ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே கால் எடுத்து வச்சேன்னா ஆக்சுவலி கந்தசாமி சாரோட ஆஃபீஸ்க்குள்ளே தான். ஆனால் ஒரு நாள் கூட புஷ்பா மேம் நான் பார்த்தது இல்லை. அது எனக்கு ஒரு பெரிய வருத்தம். என்னென்னா கேபி சாரோட 2 சீன் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 சீன் அவரோட சார் பாம்பே சாணக்கியார் சாரோட சீரியலில் 2 சீன் அவர் வந்து டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்தபோது சச்சு அம்மா அவங்க காம்பினேஷன்லாம் இருந்ததுனால என்னால் அவரோட டைரெக்ஷனில் நடிக்க முடிஞ்சுது. மற்றபடி அவரோட டைரெக்ஷனில் நான் நடித்ததில்லை. ஆனால் எல்லாரும் அந்த காம்பவுண்டில் எல்லாருமே வந்து கேபி சாரோட இன்னொரு உருவம் அப்படின்னு சொல்கிறது பாம்பே சாணக்கியா சார் தான். ஸோ அவர்கிட்ட முழுக்க முழுக்க நடிச்சிருக்கேன், அப்புறம் இன்ன வரைக்கும் நடிச்சிட்ருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்போது இந்த ஸ்டேஜில் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் ஆஃப் ட்ராவலிங் லைக் கவிதாலயா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மின்பிம்பங்களில் தான் முழுக்க முழுக்க நடிப்புனா என்னன்னு கற்றுக்கிட்டேன். சொன்ன மாதிரி புஷ்பா மேமை மீட் பண்ணதில்லை. ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் ஆஃப் ட்ராவல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்கள நேரில் மீட் பண்ணுறேன். அதுக்கும் சாணக்கியா சாருக்கு நான் நன்றி சொல்லணும். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எங்களோட மின்பிம்பங்களோட சீரியல்ஸ் எல்லாமே வந்து ஜெயா டிவியில் இப்போ போட்டுட்ருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஆர்வமாக என்னோடய ஃபர்ஸ்ட் சீரியல் வீட்டுக்கு வீடு லூட்டி நான் அதை ஒரு எபிசோட்ஸும் பார்த்துட்ருக்கேன். ஸோ எனக்கு சார் மோகன் சாரை வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டாக. ஆனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்போது நான் வந்து அவருக்கு பொண்ணாக நடித்தேன். எங்களுக்குள்ளே இருந்த கெமிஸ்ட்ரி அந்த டைமில் அவர் பார்த்தா நான் பார்ப்பேன். அது எப்படின்னே தெரியாது. அது ஆக்சுவலி சொல்லலாம் மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். பட் அந்த பொண்ணாக நடித்ததுலேருந்து இப்போ மருமகளாக நடிக்கிற வரைக்கும் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அவருக்குள்ளே இருக்க ஆன் ஸ்க்ரீனில் அப்படின்னு நினைக்கும் போது அதுவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் காமெடி பண்ணியிருக்கோம், ரொம்ப சீரியஸ் ரோல் பண்ணியிருக்கோம், இப்போது நெகட்டிவாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆனாலும் வந்து அந்த பாண்டிங் அவங்க கூட திரும்ப நடிக்கிறது இப்போ இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட்க்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, சீனியர் ஆர்டிஸ்ட்டோடு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு. பட் எனக்கு ஐ வாஸ் பிளெஸ்ட். எல்லாரோடையும் நடித்து அதுக்கு எல்லாமே காரணம் வந்து அந்த காம்பவுண்ட் தான், மின்பிம்பங்கள்ங்கிற காம்பவுண்ட். அந்த காம்பவுண்ட்குள்ளே நிறைய நான் அகெயின் அந்த ப்ரௌட் எல்லாமே கொண்டு போகணும் அப்படின்னா என்னோட குரு பாம்பே சாணக்கியா சார் கிட்ட தான். ஏன்னா அத்தனை பேரோட காம்பினேஷனில் அத்தனை சீரியல்லையும் ஏதோ ஒரு ரோல் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் என்னோடய ஆசை அந்த லீட் ரோல் அந்த மின்பிம்பங்களுக்குள்ளே அப்படிங்கிறது இந்த கர்மா தான். இந்த கர்மா வந்து அப்போ ஆரம்பிக்கும் போதே நான் நம்பவே இல்லை. என்னை வந்து அந்த லீட் ரோலுக்கு கூப்பிடுறாங்களா, என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த தேங்க் வந்து எனக்கு வந்து 2 பேருக்கு அது சொல்லியே ஆகணும். மெயினாக வந்து டைரக்டராக இருந்தார், ஹீ இஸ் நோ மோர், ஹரிபாபு சார். அண்ட் அவருக்கு அடுத்ததாக வந்து அஃப்கோர்ஸ் அவரும் ஹீ இஸ் ஆல்சோ நோ மோர், கைலாசம் சார். ஸோ அவங்க 2 பேர் இல்லைன்னா நான் இந்த கர்மாவில் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த ஜேர்னிக்கு. அண்ட் நீங்கள் எல்லோரும் ஆஃப்டர் 15 இயர்ஸ் ருக்குவா என்னை திரும்ப பார்த்ததுனால தான் நான் திரும்பவும் வந்து ஆஃப்டர் மேரேஜ் நடிக்க வந்திருக்கேன். ஸோ தேங்க்யூ. இந்த சப்போர்ட் உங்கள் கிட்டேருந்து கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், சாய்ராம் சார் அண்ட் காத்தாரி சார் வந்து ஒரு சின்ன மாவடுக்கெலாம் 2 பேரும் சண்டை போடுவோம். அந்த அளவுக்கு வந்து எங்களுக்குள்ள அந்த க்யூட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அண்ட் சாய்ராம் சாரோட நடிக்கிறது வந்து இட்ஸ் அ டிலைட். என்னென்னா போட்டி போடுவார். அது நம்ம வந்து அவர் அளவுக்கு சீனியர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பட் இப்போ வந்து ஆர்டிஸ்ட் கூட லைக் என்ன அவங்கக்கிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குது, அதை எப்படி நம்ம வந்து காம்படிட்டிவாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப போட்டி போட்டு அந்த சீனே வந்து எலிவேட் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி மக்களோடு நடிக்கிறது ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் பிளஸ்ட். தேங்க்யூ ஃபார் காலிங். தேங்க்யூ ஸோ மச் பிரீத்தி. பிரீத்தி சொன்ன மாதிரி இது வந்து ஆக்சுவலாக ஒரு முன்னாடி ஒரு இதில் சொன்னேன், நீங்கள் நம்ப மாட்டேன், ஒரு யஜ்ஞம் மாதிரி தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம்.
அதாவது ஆர்டிஸ்டோட கோஆர்டினேஷன் கோஆப்ரேஷனாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தரோட இன்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஒரு டெடிகேட்டட் அண்ட் கமிட்டடாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொடுக்க முடியுது. அதுக்கு அஃப்கோர்ஸ் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேங்கிறது அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தட்ஸ் வாட் இட் இஸ். அண்ட் நவ் ஐ ரிக்வெஸ்ட் காத்தாடி சார் டு சே a few words. எல்லாருக்கும் காலை வணக்கம்.